அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது கட்சியின் சார்பில் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அந்த 8 தொகுதிகளுக்கும் தொகுதி மேற்பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றை நாம் நியமனம் செய்கிறோம். அந்த பட்டியலை இப்போது அறிவிக்கிறேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதி மேற்பார்வையாளர்கள் ஜே. குணவழகன், இளம் சேக்குவேரா. ஒருங்கிணைப்பு குழு எல்.கே. மணவாளன், மாவட்ட செயலாளர், வாக்கா செல்லப்பன், மண்டல செயலாளர், பால அறவாழி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர், செல்வமணி, மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், ஈச்சம்பூண்டி செல்வராஜ், மண்டல துணை செயலாளர், வெண்ணிலவன், மாநில துணை செயலாளர், கலை இலக்கிய விடுதலை பேரவை ஆகிய இவர்கள் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளை முறைப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு ஒட்டுமொத்த தொகுதி முழுவதும் 15 அல்லது 20 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு பணிக்குழு நியமிக்க உள்ளனர். உடனடியாக இவர்கள் ஒன்று கூடி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியை ஒன்றிய வாரியாகவோ அல்லது தொகுதி பூத்துகள் வாரியாகவோ குழுக்களை அமைத்து அந்த தொகுதியில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள பொருளாளர், செய்தி தொடர்பாளர், துணை செயலாளர்கள் போன்றவர்களை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட செயலாளர் என்று முக்கியமான பொறுப்பாளர்களை 10 பூத்து அல்லது 15 பூத்து என்கிற வகையில குழுவை நியமித்து பணிகளை பிரித்து கொடுக்க வேண்டும். இது 8 தொகுதிகளுக்கும் பொருந்தும். மீண்டும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பொறுப்பாளர்களை படிக்கிறேன். தொகுதி மேற்பார்வையாளர்கள் ஜே. குணவழகன், தேர்தல் பணிக்குழு முதன்மை செயலாளர், இளம் சேக்குவேரா, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர். இவர்கள் ஒட்டுமொத்த தொகுதிக்குமான தேர்தல் பணிகளை முறைப்படுத்தக்கூடியவர்கள், கண்காணிக்கக்கூடியவர்கள், அங்கே பொறுப்பாளர்களுக்கு இடையிலே நல்லிணக்கமான உறவை மேம்படுத்துவதற்குரிய பணிகளை செய்யக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் பணிகளை ஒழுங்காக செய்யாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரமும் உடையவர்கள். ஆகவே இந்த மேற்பார்வையாளர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைப்பு குழு, அதாவது மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் முக்கியமான அந்த தொகுதியில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் ஆகியோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு வாக்குச்சாவடிகள் வாரியாக குழுவை அமைத்து உரிய பணிகளை ஆற்ற வழிகாட்டுவார்கள். கள்ளக்குறிச்சி தொகுதி மேற்பார்வையாளர்கள் தனக்கோடி, சேலம் நாவரசு. ஒருங்கிணைப்பு குழுவில் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் இரா. மதியழகன், மண்டல செயலாளர் சி.கா. முத்து, மேனாள் மாவட்ட செயலாளர் தனபால் என்கிற தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம்
சி ராமமூர்த்தி, மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், மண்டல துணை செயலாளர் வாழப்பாடி அறிவழகன், வழக்குரைஞர் தங்க தாமரைவண்ணன். இவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கான தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்வதற்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு உற்ற துணையாக இந்த ஒருங்கிணைப்பு குழு இருந்து பணியாற்றும். 10 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு குழு என்கிற அடிப்படையில் அல்லது அதிகபட்சம் 20 வாக்குச்சாவடிகள் என்கிற அடிப்படையில் ஆங்காங்கே பணிக்குழுக்களை 20க்கும் மேற்பட்ட பணிக்குழுக்களை நியமனம் செய்கிற அதிகாரம் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது, இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு. ஆகவே கள்ளக்குறிச்சியில் மேற்பார்வையாளர்கள் தனக்கோடி, சேலம் நாவரசு, ஒருங்கிணைப்பு குழுவில் மதியழகன், சீக்கா முத்து, மு தமிழ்மாறன், சி ராமமூர்த்தி, பொன்னிவளவன், வாழப்பாடி அறிவழகன், வழக்குரைஞர் தங்க தாமரைவண்ணன். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கான மேற்பார்வையாளர்கள் வழக்குரைஞர் தா பார்வேந்தன், வழக்குரைஞர் தமிழினியன். இவர் திருவள்ளூர் பகுதியைச் சார்ந்த தமிழினியன். மாவட்ட செயலாளர் சசிச்சந்தர், மண்டல செயலாளர் வழக்குரைஞர் தமிழ்மாறன், மேனாள் மாவட்ட செயலாளர் அரக்கோணம் கௌதமன், மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் ஆற்காடு பிரபு மற்றும் மண்டல துணை செயலாளர் இளைய நிலா ஆகிய தோழர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் அந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகள் வாரியாக பணிக்குழுக்களை நியமனம் செய்கிற அதிகாரம் பெற்றவர்கள். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கான மேற்பார்வையாளர்கள் வே கனியமுதன், வழக்குரைஞர் வெள்ளவன் கோதை. ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள் வழக்குரைஞர் தமிழ்பாண்டியன், மாவட்ட செயலாளர் முகமது ரஃபீக், மண்டல செயலாளர் தேனி தமிழ்வாணன், மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் மற்றும் மண்டல துணை செயலாளர் கா தமிழன். இவர்கள் பெரியகுளம் தொகுதியின் களப்பணிகளை முறைப்படுத்தக்கூடியவர்கள், கண்காணிக்கக்கூடியவர்கள், தலைமைக்கு தேவைப்பட்டால் உடனுடன் தகவல் கொடுக்கக்கூடியவர்கள். பன்ருட்டி தொகுதி மேற்பார்வையாளர்கள் தீசா திருமார்வன், ஆதித்த கரிகாலன். ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் மா அருட்செல்வன், மண்டல செயலாளர் பரசு முருகையன் மற்றும் பா தாமரைச்செல்வன், மு அறிவுடை நம்பி, எறையூர் ஆனந்தன், ஆ வெங்கடசாமி என்று ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் பன்ருட்டி தொகுதியை விட்டு வேறெங்கும் செல்லக்கூடாது. பன்ருட்டி தொகுதியில் உள்ள குறைகளையும் நிவர்த்தி செய்வோம் என்கிற வகையில் நியமிக்கப்படுகின்றனர். கடலூருக்கு பன்ருட்டியா பன்ருட்டியில் மேனாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் அவர்களும் நியமிக்கப்படுகிறார். திருப்போரூர் தொகுதி மேற்பார்வையாளர்கள் ரஜினிகாந்த், செங்கை தமிழரசன். ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர் கனல்விழி, மண்டல செயலாளர் சூகா ஆனந்த், மாநில செயலாளர் இளஞ்சிறுத்தைகள் சூரா ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு கேது என்ற தென்னவன், மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் பருத்திக்குளம் சேகர், மண்டல துணை செயலாளர் தடாக்கோ தமிழினியன். இவர்கள் திருப்போரூர் தொகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி மேற்பார்வையாளர்களாக சூகா விடுதலை செழியன், பாசறை செல்வராஜ். செய்யூர் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர்கள் சூகா விடுதலை செழியன், பாசறை செல்வராஜ். ஒருங்கிணைப்பு குழு சூனாம்பேடு புகழேந்தி, மாவட்ட செயலாளர்
சூகா ஆனந்த் மண்டல செயலாளர், காஞ்சி தமிழினி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர், பருத்திக்குளம் சேகர் மண்டல துணைச் செயலாளர், வழக்குரைஞர் பொன்னிவளவன் மண்டல துணைச் செயலாளர். திண்டிவனம் தொகுதி மேற்பார்வையாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், ஆகா தமிழாதன். ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர் சு மலைச்சாமி, மண்டல செயலாளர் திலீபன், கருத்தியல் பரப்பு குழுவின் மாநில செயலாளர் ஏ சேரன், மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் நாவரசன், மண்டல துணை செயலாளர் கிளியனூர் இரணியன். இவர்கள் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைவரையும் சந்திப்பதற்கு வழிகாட்டுதல்களை செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த பணிக்குழுக்களை சார்ந்த தோழர்கள் எனது அறிக்கையிலே இடம்பெறவுள்ள இந்த தோழர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி வரையில் அந்தந்த பகுதிகளில் இருந்தே பணியாற்ற வேண்டும். ஒட்டுமொத்த தொகுதியிலும் நம்முடைய பொறுப்பாளர்கள் இல்லாத பகுதியே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் இயக்கத்தின் முன்னோடிகள் மிகவும் கவனமாக இருந்து காய்களை நகர்த்த வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைமையகத்தில் தேர்தல் பணிக்குழு நியமிக்கப்படுகிறது. இங்கிருந்து கொண்டே தோழமை கட்சிகளை தொடர்பு கொள்ளவும், விடுதலை சிறுத்தைகளை தொடர்பு கொள்ளவும் மற்றும் விளம்பர உத்திகளை வெற்றிகரமாக கையாளுவதற்கு உரிய வழிகாட்டுதலை தரவும் தலைமையகம் தேர்தல் பணிக்குழு நியமிக்கப்படுகிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி, கட்சியின் அமைப்புச் செயலாளர் வழக்குரைஞர் பே தமிழினியன், ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மாநில செயலாளர் ஞா தேவராஜ், வெளியீட்டு மையத்தின் மாநில செயலாளர் தம்பி பூவிழியன், வெளியீட்டு மையத்தின் மாநில துணைச் செயலாளர் கவினி ஆகிய இவர்கள் தலைமையகத்தின் தேர்தல் பணி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகின்றனர். இது அதிகாரப்பூர்வமாக எனது முகநூலில் பதிவேற்றம் செய்யப்படும். ஒரு சில நிமிடங்களில் அதன்படி நீங்கள் இந்த தோழர்களோடு இணைந்திருக்க வேண்டும், நெகிழ்ந்திருக்க வேண்டும். பிற பகுதிகளில் இந்த 8 தொகுதி அல்லாத பிற தொகுதிகளிலும் அந்தந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கொண்ட குழுவை உடனடியாக நாம் தலைமையிலிருந்து நியமித்து அறிவிக்க இருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைமையக தேர்தல் பணிக்குழுவில் மீண்டும் வாசிக்கிறேன். துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி, அமைப்புச் செயலாளர் வழக்குரைஞர் பே தமிழினியன், ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மாநில செயலாளர் ஞா தேவராஜ், வெளியீட்டு மையத்தின் மாநில செயலாளர் பூவிழியன், வெளியீட்டு மையத்தின் மாநில துணைச் செயலாளர் கவினி, இவர்கள் கொண்ட தேர்தல் பணிக்குழு தலைமையகத்தில் இயங்கும். இந்த 20-22 நாட்களும் இந்த குழுவில் இடம்பெறக்கூடிய தோழர்கள் எப்போதும் இயக்கத் தோழர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்து மீண்டும் நாளை முகநூல் நேரலை வாயிலாக சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.